Hello students, today we are going to see new chapter bailment and pledge. In this video I am going to explain about what is bailment. Okay, we will see what is bailment and what are the essentials and what are the classifications of bailment with example. First of all, you have to know about what is bailment, and the bailment word comes from where. So the bailment comes from the word French. Okay, so the bailer means to deliver. ஸோ bailment அப்படிங்கிறது என்னன்னா, அது என்ன வேர்ட் அப்படின்னா அது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட். ஓகேவா? ஸோ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து வந்தது தான் bailment. இந்த bailmentல பெய்லர் அப்படின்னா என்னென்னா டு டெலிவர் அப்படின்னு அர்த்தம். bailment அப்படின்னா நார்மல் மீனிங் என்னென்னா, இட் இஸ் அ டெலிவரி ஆஃப் குட்ஸ் by a one person to another person for definite purpose. ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்சன் ஒரு குட்ஸை டெலிவர் பண்ணுவாங்க இன்னொரு பர்சனுக்காக. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் யார் டெலிவர் பண்ணாங்களோ அவங்களுக்கே திரும்பவும் என்ன பண்ணிடணும், அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடணும். அதுதான் பெயில்மெண்ட். ஓகே, இந்த இடத்துல ஓனர்ஷிப் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருளை டெலிவர் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்களுக்கு அப்படின்னா அந்த பொருள் அவங்களுக்கே சொந்தமாயிடாது. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக டெலிவர் பண்ணியிருப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக டெலிவர் பண்ணாங்களோ அது முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணணும், டெலிவர் பண்ணவங்க ரிசீவ் பண்ணவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குட்ஸை திரும்பவும் யார் டெலிவர் பண்ணாங்களோ அவங்கக்கிட்டேயே கொடுத்துடணும். ஸோ பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிட்ட அவங்க எந்த டீலிங்ஸும் வச்சுக்க மாட்டாங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னா பில்டிங்ஸ், அது எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, டெலிவர் பண்ணி அதோட பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாம்பிள் வச்சு, அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். பிஃபோர் கோ இன் டு தி எக்ஸாம்பிள், you have to know about what is bailer and what is bailey in the bailment. ஸோ பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டூ பார்ட்டிஸ் இருக்காங்க. ஓகே, எப்படி ஒரு ஆஃபரர் இருந்தாங்களோ, எப்படி ஒரு அக்செப்டாக இருந்தாங்களோ, அதே மாதிரி பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெய்லார் பெய்லி அப்படின்னு சொல்லுவோம் அதில் இன்வால்வ் ஆகிற பார்ட்டிஸை. ஸோ ஃபர்ஸ்ட் பெய்லார்னா யார், பெய்லினா யாருன்னு பார்க்கலாம். த பர்சன் ஹூ டெலிவர் த குட்ஸ் இஸ் கால்ட் பெய்லார். யார் ஒரு குட்ஸை டெலிவர் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெய்லார். ஓகேவா? த பர்சன் டு ஹூம் தே ஆர் டெலிவர்ட் அவங்க தான் பெய்லி. அப்படின்னு என்னென்னா, ஒரு பெய்லார் யாருக்கிட்ட குட்ஸை கொடுக்குறாங்களோ, யார் பெய்லார்கிட்டேருந்து குட்ஸை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெய்லி. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ டெலிவர்ஸ் எ பீஸ் ஆஃப் கிளாத் டு பி. இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறவங்க யாருன்னா பெய்லார். ஓகே, பி அப்படிங்கிற பர்சன் யாருன்னா பெய்லி. ஏ என்ன பண்ணுறாங்க, பீஸ் ஆஃப் கிளாத்தை டெலிவர் பண்ணுறாங்க. ஓகே, பி என்ன பண்ணுறாங்க, அந்த கிளாத்தை ரிசீவ் பண்ணுறாங்க. இங்கே பி யாருன்னா ஒரு டெய்லர். இந்த இடத்துல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஆகாது. இப்போ ஏ அந்த கிளாத்தை எதுக்காக கொடுக்குறாங்க, என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, வாட் இஸ் த பர்பஸ்? டெய்லர் பண்ணுறதுக்காக, ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க பி கிட்ட. அப்போது அந்த டெஃபினட் பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யார்கிட்ட ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும், பெய்லார்கிட்ட ரிட்டர்ன் பண்ணி இருக்கணும். இந்த இடத்துல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஆகாது. ஏவோட ஓனர்ஷிப் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? ஏ அப்படியே கொடுத்துட்டு திரும்பவும் வாங்காமல் இருப்பாங்களா? இல்லை. அந்த கிளாத்தை பி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, பெய்லிக்கிட்டேருந்து பெய்லார் என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாத்தை வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம பெயில்மெண்ட்டில் என்ன சொன்னோம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பெயில்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொன்னோம். அப்போது கிளாத் அப்படிங்கிறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா? இல்லை. கிளாத் அப்படிங்கிறது ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, நார்மலி குட்ஸ். ஓகே, இம்மூவபிள்னா என்ன, பில்டிங்ஸ் அந்த மாதிரி உள்ளதான் நம்ம இம்மூவபிள்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பெயில்மெண்ட்டில் பெய்லார் இருப்பாங்க, பெய்லி இருப்பாங்க, ஒரு பர்பஸ் இருக்கும், அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அது பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெய்லி அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பெயில்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ எ பெயில்மெண்ட் மீன்ஸ் தேர் இஸ் அ கான்ட்ராக்ட் between A and B, that is bailer and bailey. So these are the several examples for bailment. ஸோ இது எல்லாமே பெயில்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் தான். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அந்த கிளாத்தை எக்ஸ் ஒய்க்கு டெலிவர் பண்ணுறாங்க, ஒய் டெய்லர்.
ஒய் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸுக்கு டெலிவர் பண்ணணும். ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டெலிவர்ஸ் அ வாட்ச் டு ஒய். எக்ஸ் வந்து ஒரு வாட்சை ஒய் கிட்ட கொடுக்குறாங்க. ஒய் யாருன்னா ரிப்பேர் பண்ணுறவங்க, ரிப்பேர் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ ஒய் என்ன பண்ணணும், அந்த வாட்சை ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணிடணும் வாட்சை. யார்கிட்ட அப்படின்னா எக்ஸ் கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாருங்கள், கோல்டு கிவன் டு கோல்டு ஸ்மித் டு மேக் ஆர்னமெண்ட்ஸ். கோல்டை என்ன பண்ணுறாங்க, கோல்டு ஸ்மித் அப்படின்னா யாருன்னா இந்த பொற்கொல்லன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த கோல்டை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஆர்னமெண்ட்ஸாக மேக் பண்ணுவாங்க. இப்போ வந்து கோல்டு காயின் கொடுத்து நமக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அவங்கக்கிட்ட பண்ணி கேட்டோம்னா செயினாவோ இல்லை என்ன நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கோல்டு அப்படிங்கிறதும் ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதை என்ன பண்ணலாம், கோல்டு ஸ்மித். கோல்டு ஸ்மித் இங்கே யார் அப்படின்னா பெய்லி. கோல்டை யார் கொடுக்குறாங்களோ கோல்டு செய்கிறதுக்காக அவங்க தான் பெய்லர். ஸோ ஆர்னமெண்ட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கோல்டு ஸ்மித் ஹவ் டு ரிட்டர்ன் த ஆர்னமெண்ட்ஸ் டு ஹூ கிவ் தி கோல்டு பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்திங் லெஃப்ட் வித் எ ஃப்ரெண்ட் இன்அட்வர்டன்ட்லி. ஏதோ ஒரு பொருளை வந்து தெரியாமல் ஏதோ நம்ம மறந்து போய் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறப்போ வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதையும் என்ன பண்ணி ஆகணும், திரும்ப கொடுத்தாகணும். அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென் எ பர்சன் ஃபைண்ட் லாஸ்ட் குட்ஸ். அதே மாதிரி இதுவும் வந்து பெயில்மெண்ட்டில் வருது. என்னென்னா ஏதோ ஒரு லாஸ்ட் குட்ஸை நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஒரு பொருளை நம்ம கீழேருந்து எடுக்கிறோம். ஓகேவா? இல்லை நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், ஆனால் அது நம்மளோட பொருள் இல்லைன்னா அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதையும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். அது நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருள். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எதில் வரும்னா பெயில்மெண்ட்டில் வரும். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இல்லை ஏன் வந்து இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் அப்படின்னு இதை சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து டைரெக்டாக இதில் வந்து நம்ம கான்ட்ராக்ட் போடலை. நம்ம தெரியாமல் ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம், ஆனால் அது நம்மளோட பொருள் இல்லை. அப்போது அந்த இடத்துல நமக்கு இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னா இன்டைரக்டாக ஒரு கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகுது. என்ன இன்டைரக்டாக கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகுது, கீழே கடந்து ஒரு பொருளை எடுக்கிறோன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், யார் ரியல் ஓனரோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்கணும். அப்போது யாருக்கும் இன்டைரக்டாக கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகுதுன்னா ஃபைண்டர் ஆஃப் தி குட்ஸ். இப்போ நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு பொருளைனா நமக்கும் யார் ரியல் ஓனரோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு இன்டைரக்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு கிரியேட் ஆகியிருக்கும். ஸோ அந்த இன்டைரக்ட் கான்ட்ராக்ட் தான் நம்ம இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம டைரெக்டாக இங்கே கான்ட்ராக்ட் போடலை, ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிச்சதுனால ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகிருக்கு, அதுதான் இம்ப்ளைட். We will see detailedly in coming videos. Let's see what are the essentials of bailment. Bailment அப்படின்னா என்ன மாதிரி எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் நம்ம அந்த bailment அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ these are the 5 essentials of bailment. First one, contract. ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் இருக்கணும். யாருக்கும் இடையில கான்ட்ராக்ட் இருக்கணும் அப்படின்னா பிட்வீன் தி பெய்லார் அண்ட் பெய்லி. பெய்லாரும் பெய்லியும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கணும். ஓகே, கான்ட்ராக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், இப்போ டெய்லர்கிட்ட போய்ட்டு ஒரு கிளாத்தை கொடுக்குறோன்னா அந்த பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்னா, அதாவது டெய்லர் ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், திரும்பவும் பெய்லார்கிட்டையே அந்த ஸ்டிச் பண்ண குட்ஸை கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அதை நம்ம பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்து எண்டுக்கு வரும், முடிவுக்கு வரும் அப்படின்னா ஸ்டிச் பண்ண அந்த கிளாத்தை பெய்லி வந்து பெய்லார்கிட்ட கொடுத்த உடனே பெய்லார் என்ன பண்ணணும், அதுக்கான பேமெண்ட்டை கரெக்டாக கொடுத்துட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த பெயில்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், டெலிவரி ஆஃப் குட்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பொசஷன். ஸோ டெலிவரி ஆஃப் குட்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பொசஷன் அப்படின்னா என்னென்னா, குட்ஸை வந்து எப்படி டெலிவர் பண்ணுவாங்க, பெய்லார் பெய்லிக்கிட்ட ஒரு டெம்பரரி டெலிவரி தான் அங்கே இருக்கும். பெர்மனெண்ட்டாக டெலிவர் பண்ண மாட்டாங்க, ஓனர்ஷிப்பும் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. எதுக்கு டெலிவர் பண்ணுறாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா டெம்பரரி டெலிவரி ஆஃப் குட்ஸ் பை பெய்லார் டு பெய்லி. ஓகே, அந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் பொசஷன் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த பொசஷன் தான் சேஞ்ச் ஆகும். பொசஷன் தான் வச்சிருக்கிறது, ஹேவிங் தி குட்ஸ். அதுதான் வந்து என்ன ஆகும், பெய்லார்ட்டேருந்து பெய்லிக்கு சேஞ்ச் ஆகுமே தவிர அதுவும் ஒரு டெம்பரரி டைம் வரைக்கும் தான் சேஞ்ச் ஆகும்.
அந்த டெம்ப்ரரி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். ஹியர் த ஓனர்ஷிப் வில் நாட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பெய்லார் டு பெய்லி. ஹியர் த ஓனர்ஷிப் இஸ் ரீடைன்டு பை பெய்லார் ஒன்லி. ஓகே, பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெய்லார் குட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும், பெய்லி கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் அதோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறது யார்கிட்ட தான் இருக்கும், பெய்லார் கிட்ட தான் இருக்கும். ஓகே, ஒருவேளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்களுக்கே அந்த குட்ஸ் வந்து சொந்தமாக ஆயிடுச்சு, பர்மனெண்ட்டாக ஒரு விஷயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அது எதுலேயே வராதுன்னா பெயில்மெண்ட்லேயே அது வராது. அதை நம்ம பெயில்மெண்ட்னே சொல்ல மாட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸோ முன்னாடியே சொல்லியாச்சு, பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுவாங்க, பெய்லார் பெய்லிக்கு டெலிவர் பண்ணுவாங்க குட்ஸ்ன்னு சொன்னோம். என்ன ஸ்பெசிஃபிக் பர்பஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்ச்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எதுக்கு வந்து ரிப்பேர் ஷாப்புக்கு வந்து பெய்லார் வந்து வாட்சை கொடுக்குறாங்க, அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக. அந்த ஷாப்பில் வந்து அந்த வாட்சை ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அது என்ன பண்ணணும், பெய்லி அதாவது ரிப்பேர் ஷாப் ஓனர் என்ன பண்ணணும், அதை பெய்லார் கிட்ட கொடுத்தாகணும். அதுக்காக அவங்க என்ன கலெக்ட் பண்ணிக்கலாம், மணியை பெய்லார் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இன் தி பெயில்மெண்ட் தேர் ஷுட் பி எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஒன்லி ஃபார் மூவபிள் குட்ஸ். ஸோ இதுவும் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் அங்கே இருக்கும், என்ன டீலிங் மட்டும்தான் இருக்கும்னா ஒன்லி மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மூவபிள் குட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இம்மூவபிள் குட்ஸை பொறுத்த வரைக்கும் பெயில்மெண்ட்டில் எந்த ஒரு இடமும் கிடையாது. ஓகே, ஸோ ஒன்லி மூவபிள் குட்ஸ் ஆர் இன்வால்வ்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் பிட்வீன் பெய்லார் டு பெய்லி அண்ட் பெய்லி டு பெய்லார் அண்டர் தி பெயில்மெண்ட். மட்டும் இல்லாமல் மணி வந்து என்ன இன்வால்வ் ஆகாதுன்னா மூவபிள் குட்ஸில் இன்க்ளூட் ஆகாது. ஒன்லி குட்ஸ் மட்டும்தான் பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ கேஷும் வந்து ஒரு மூவபிள் தானே. ஸோ கேஷை கொடுத்து திரும்ப ரிட்டர்ன் வாங்குறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் பெயில்மெண்ட்டில் கிடையாது. ஸோ பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மூவபிள் குட்ஸ், அதாவது வாட்ச் கொடுக்கறது, கிளாத்தை வந்து கொடுக்கறது, அது மாதிரி குட்ஸை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டெலிவர் பண்ணி அதை ஸ்பெசிஃபிக் பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், ரிட்டர்ன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குட்ஸ். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, யார் ரிட்டர்ன் பண்ணணும், பெய்லார் கிட்டேருந்து பெய்லி ரிசீவ் பண்ண அந்த குட்ஸை அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பெய்லி என்ன பண்ணணும், கண்டிப்பாக பெய்லார் கிட்ட திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ வாட்சை ரிப்பேர் பண்ணுறதுக்காக பெய்லார் கொடுத்துருக்காங்கன்னா பெய்லி அதாவது ரிப்பேர் பண்ணுறவங்க அதை ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு the bailey have to return the goods to the bailor. So here we can say, after the accomplishment of the specific purpose by the bailey should return the goods to the bailor. Okay, these are the 5 essential features of bailment. These all should included in the bailment. Next one, classifications of bailment. Classifications of bailment பொறுத்த வரைக்கும் there are 2 main headings. 2 main ஹெட்டிங்காக கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிவார்ட், செகண்ட் ஒன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் ஹெட்டிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிவார்ட். This on the basis of reward also classified into 2 types, gratuitous bailment and non-gratuitous bailment. Let's see what is gratuitous bailment under on the basis of reward. So first of all you have to know what is gratuitous. Gratuitous அப்படினா என்னன்னா done free of charge. எந்த ஒரு சார்ஜும் பண்ணாமல் சும்மா ஒரு ஃப்ரீயாக கொடுக்கறது தான் நம்ம கிராட்டிடியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நான் கிராட்டிடியூஸ் அப்படின்னா ஃப்ரீ கிடையாது, சார்ஜ் பண்ணுவோம், அதாவது ரிவார்ட், அதை தான் நம்ம ரிவார்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல கிராட்டிடியூஸ் பெயில்மெண்ட் அப்படின்னு என்னென்னா எந்த ஒரு கன்சிடரேஷனும் அந்த இடத்துல பாஸ் ஆகிருக்காது ஃப்ரம் பெய்லார் டு பெய்லி, அதாவது எந்த ஒரு மணியும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது, அதாவது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்னு சொல்லியாச்சு. ஸோ தெர் இஸ் நோ ரிவார்ட் பாஸ்டு ஹியர் இன் தி கிராட்டிடியூஸ் பெயில்மெண்ட். ஸோ லெட்ஸ் see an example. ஓகே, ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஏ யாருன்னா பெய்லார், பி வந்து பெய்லி. ஓகே, ஏ என்ன பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த கேல்குலேட்டரை
பிக்கு கொடுக்குறாங்க, ஜஸ்ட் ஒரு கடனாக கொடுக்குறாங்க, ஏதோ அவசரமாக தேவைப்படுது, ஓகே, அதுக்காக கொடுக்குறாங்க. ஏ வந்து அவங்களோட ஃப்ரெண்டு, ஓகே, கிளாஸில் வந்து கேல்குலேட்டர் வந்து எடுத்துகிட்டு வர வந்துட்டாங்க, ஏ 2 கேல்குலேட்டர் வச்சுருக்காங்கன்னே நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ ஏ என்ன பண்ணுறாங்க, பிக்கு வந்து ஒரு கேல்குலேட்டர் கொடுக்குறாங்க, அந்த கிளாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்துருன்னு. இந்த இடத்துல ஏ வந்து பி கிட்டேருந்து எந்த ஒரு மணியும் அதுக்காக வாங்கலை. ஸோ ஹியர் தெர் இஸ் நோ ரிவார்ட். பாசஸ் பிட்வீன் பேலர் அண்ட் பேலி. ஸோ இந்த இடத்துல ஏ கேல்குலேட்டரை பிக்கு கொடுத்துருக்காங்க, பி என்ன பண்ணுறாங்க, அந்த அவர் மட்டும் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு பிக்கு என்ன பண்ணணும், ஹி ஹாவ் டு ரிட்டர்ன் த கேல்குலேட்டர் டு ஏ. திஸ் இஸ் கால்ட் கிராட்டிடியூஸ் பேல்மெண்ட். ஏன் அப்படின்னா ஏ அதுக்காக எந்த ஒரு சார்ஜும் பண்ணலை பி கிட்ட. திஸ் இஸ் அ ஃப்ரீ சார்ஜ், ஓகே. ஸோ தட் இஸ் ஒய் இஸ் கால்ட் கிராட்டிடியூஸ் பேல்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் we will see non-gratuitous bailment under on the basis of reward. So here a consideration is passes between the bailor and bailee. இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் கிடையாது, கிராட்டிடியூஸ்னா தான் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். இந்த இடத்துல சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. we will see an example for non-gratuitous bailment. A, B 2 பேர் இருக்காங்க. A is called the bailor, B is called the bailee. A என்ன பண்ணியிருக்காங்க, பி கிட்டேருந்து ரிக்ஷாவை வாங்கியிருக்காங்க, ஆட்டோ ரிக்ஷா வாங்கியிருக்காங்க வாடகைக்கு, ஓகே. அப்போ ஏ என்ன பண்ணணும், அதுக்காக பிக்கு 150 ருபீஸ் கொடுக்கணும். என்னன்னா ஒரு நாளைக்கு 150 ருபீஸ் அப்படிங்கிற டீலிங்கோட என்ன பண்ணியிருக்காங்க, ஏ பி கிட்டேருந்து ஆட்டோ ரிக்ஷாவை ஹையர் பண்ணியிருக்காங்க. இதில் எதை நம்ம கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் இந்த இடத்துல சார்ஜ் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஆக்சுவலாக யார் ஓனர், பி தான் ஓனர், ஆட்டோவோட ஓனர் பி தான். என்ன தான் பி வந்து ஏக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அந்த ஓனர்ஷிப் யார்கிட்ட தான் இருக்கும், பி கிட்ட தான் இருக்கும். ஸோ யார் ஹையர் பண்ணுறாங்க, ஏ. ஸோ ஏ தான் பெய்லி, யார் வந்து ரியல் ஓனர், அவங்க தான் பெய்லார், ஓகே. கிடையாது, இங்கே நான் ஃபஸ்ட்டு மாற்றி சொல்லியிருக்கேன், ஏ வந்து பெய்லார் கிடையாது, ஏ வந்து பெய்லி, ஓகே. அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், ஏ பி கிட்ட அந்த ஆட்டோவை திரும்பவும் கொடுத்துருக்கணும், ஓகே. ஸோ திஸ் இஸ் non-gratuitous bailment. ஏன் இதை non-gratuitous bailment அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க, கன்சிடரேஷன் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. பெய்லி டு பெய்லார். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் மெயின் ஹெட்டிங், ஆன் தி பேசிஸ் ஆஃப் பெனிஃபிட். This is classified into 3 categories, okay. First one, bailment for the exclusive benefit of the bailor. So as its name implies, exclusive benefit for the bailor. We will see an example for exclusive benefit of the bailor. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க, பி அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் பெய்லார் அப்படின்னு சொல்லணும். அதாவது பெய்லார் அவங்களோட பெனிஃபிட் இதில் அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல எந்த ஒரு சார்ஜும் இருக்காது, பெய்லாருக்கு பெனிஃபிட் இங்கே அதிகமாக இருக்கும்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து பெய்லார். அவங்க என்ன பண்ணுறாங்க, அட் த டைம் ஆஃப் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃபார் அபவுட் எ மந்த், 1 மந்த் என்ன பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னா அவங்களோட நேட்டிவ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, வெளியூருக்கு போய் தங்கியிருக்காங்க, ஏதோ ஒரு வேலைக்காக போயிடுறாங்க. ஏவோட வீட்டில் நிறைய வேல்யூபிள் ஜுவல்ஸ் இருக்குது, மணிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை வீட்டில் அவங்க வச்சுட்டு போக விரும்பலை, ஏன்னா நிறையா வந்து ராபரிஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ வீட்டில் வச்சுட்டு போக விரும்பலை. அதனால அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில், நெய்பர் வீட்டில் அவங்களோட வேல்யூபிள் குட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு போகணும், நம்ம திரும்பவும் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஏ என்ன பண்ணுறாங்க, அந்த பெய்லர் என்ன பண்ணுறாங்க, ஏ அவங்களோட வேல்யூபிள் குட்ஸ் வீட்டில் இருந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ஜுவல்ஸ் எல்லாத்தையும் பி கிட்ட கொடுக்குறாங்க. பி அப்படிங்கிறவங்க ரொம்ப ஆனஸ்டான நெய்பர், ஏவோட நெய்பர். ஸோ பி தான் பெய்லி, பி கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, வேல்யூபிள் குட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க 1 மந்த் வெளியூருக்கு போயிட்டாங்க, ஓகே. ஸோ எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சேஃப் கஸ்டடிக்காக. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து தனியாக அந்த பொருள் இருந்தால் ராபரி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஏ என்ன பண்ணுறாங்க, அவங்க 1 மந்த் வெளியே போகிறப்போ அவங்க நெய்பர்கிட்ட பி கிட்ட அந்த குட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்க, பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு சேஃப் கஸ்டடிக்காக கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்காக எந்த ஒரு சார்ஜும் பி வாங்கலை, ஏவும் கொடுக்கல, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல யாருக்கு பெனிஃபிட் இருக்குது, யாருக்கு எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் இருக்குது, பெய்லாருக்கு. ஸோ ஏ தான் பெய்லார், ஓகே.
இதனால பெய்லிக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? there is no benefit to Bailey. Here the benefit is only to the bailer. That is why the heading is exclusive benefit of the bailer under on the basis of benefit. Okay, this is called bailment for the exclusive benefit of the bailer. Next one, second one, bailment for the exclusive benefit of the bailee. நம்ம ஃபஸ்ட்டு பெய்லாருக்கு எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் பார்த்தோம். இந்த இடத்துல எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் தி பெய்லி. இந்த இடத்துல யாருக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா பெய்லிக்கு மட்டும்தான் பெனிஃபிட் இருக்கும். அதனால பெய்லாருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏ பெய்லார், பி பெய்லி. ஏ என்ன பண்ணுறாங்க, டெம்பரரி யூஸ்க்காக ஏவோட ஸ்கூட்டர் என்ன பண்ணுறாங்க பி கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்காக எந்த சார்ஜும் என்ன பண்ணலை, ஏ பி கிட்ட வாங்கலை. இந்த இடத்துல யார் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், பி வந்து அந்த ஸ்கூட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு சார்ஜும் பி ஏக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஏ பெய்லார், பி பெய்லி. யாருக்கு பெனிஃபிட் இருக்குது இதனால்? பெய்லிக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா பி என்ன பண்ணுறாங்க, ஏ கிட்டேருந்து ஸ்கூட்டரை டெம்பரரி பர்பஸ்க்காக வாங்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு சார்ஜும் பண்ணலை. இதனால பெய்லாருக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஒன்லி டு தி பெய்லி, நாட் பெய்லார். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு தி பெய்ல்மெண்ட் அண்டர் தி எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் ஆஃப் தி பெய்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஏகிட்டேருந்து. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டெம்பரரியாக கொடுத்துருக்காங்க. மேபி 1 மந்த்தாக இருக்கலாம், இல்லை 2 மந்த்தாக இருக்கலாம். அந்த டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பி திரும்பவும் ஏகிட்டேயே அந்த ஸ்கூட்டரை கொடுத்துடணும். Bailey have to return the scooter to Bailor. So this is bailment under exclusive benefit of Bailey. Next one, third one, bailment for the mutual benefit of the Bailor and the Bailey. மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்கும். இதனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பெய்லாருக்கு மட்டும்தான் பெனிஃபிட் இருக்கும். அடுத்தது பார்த்தது பெய்லிக்கு மட்டும்தான் அதில் பெனிஃபிட் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா பெய்லிக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்கும், பெய்லாருக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் ஆஃப் தி பெய்லார் அண்ட் தி பெய்லி. லெட்ஸ் see an example for this. ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ என்ன பண்ணுறாங்க, 10 bundles ஆஃப் புக்ஸை வந்து பி கிட்ட டெலிவர் பண்ணுறாங்க. ஓகே, ஏ வந்து 10 bundles ஆஃப் புக்ஸை பி கிட்ட டெலிவர் பண்ணுறாங்க. பி யார் அப்படின்னா அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட்டர். ஓகே, ஏ எதனால் பி கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அதாவது டெலிவர் பண்ணாங்க அப்படின்னா ஏ என்ன சொல்கிறாங்க, பி கிட்ட அந்த குட்ஸை அந்த புக்கை டெலிவர் பண்ணிவிட்டு ஏ என்ன சொல்கிறாங்க பி கிட்டனா, அந்த குட்ஸை ஒரு பிஸ்னஸ் பிளேஸ் சொல்லி அந்த இடத்துல நீங்கள் டெலிவர் பண்ணிவிடுங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணி டெலிவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏ பி கிட்ட குட்ஸை கொடுத்து, அதாவது புக்ஸை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பி டிரான்ஸ்போர்ட்டர் அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு பிளேஸ்க்கு, ஏக்கு தெரிஞ்ச ஒரு பிளேஸு அந்த அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு அந்த இடத்துல இந்த புக்ஸை நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க, எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பி என்ன பண்ணுறாங்க, ஓகே அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த இடத்துல போயிட்டு நான் டெலிவர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுக்கணுன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜாக 1000 rupees எனக்கு கொடுக்கணும், நான் அந்த பண்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொன்ன பிளேஸில் வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் ஆஃப் போத் தி பெய்லார் அண்ட் தி பெய்லி. ஓகே, ஏன்னா ரெண்டு பேருக்குமே இதனால் பெனிஃபிட் இருக்குது. ஏக்கு என்ன பெனிஃபிட்னா, அவங்க ஒரு குட்ஸை அவங்க நினச்ச இடத்துக்கு சென்ட் பண்ணணும், அது வந்து பியால் சென்ட் பண்ணிடுறாங்க. பிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா மணி கிடைக்கிது. யார்கிட்டேருந்து கிடைக்கிது, பெய்லார்கிட்டேருந்து பெய்லிக்கு மணி கிடைக்கிது. அப்போ ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்குது. ஓகே, ஸோ பெய்லாருக்கும் பெய்லிக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட் இதனால் கிடைக்கிது அப்படின்னா அதுதான் வந்து பெய்ல்மெண்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் bailment and these are the essential features and classifications of bailment. We will see the rights and duties of bailment in next video. Okay students, if you have any doubts, please ask your doubts in comment. Do subscribe, like, comment. Thank you.